வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் மார்கழி மாதம். மார்கழி மாதத்தில் இது 26ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை, மதியம் 1 மணி 10 நிமிடம் வரை. அதன் பின் ரோகிணி. திதி வளர்பிறை ஏகாதசி காலை 9 மணி 25 நிமிடம் வரை. அதன் பின் துவாதசி. யோகம் சித்த யோகம் மதியம் 1 மணி 10 நிமிடம் வரை. அதன் பின் யோகம் நன்றாக இல்லை. துலா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷம், இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி. இன்றைய முக்கியத்துவம் ஏகாதசி, அதிலும் வருடம் ஒரு முறை வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி. நாளைய விசேஷம், நாளைய தினம் கூடாரவள்ளி. நாளைய விசேஷம் கூடாரவள்ளி மற்றும் சனி பிரதோஷம். நாளைய விசேஷம் கூடாரவள்ளி. அதாவது இந்த மார்கழி மாதத்தில் 30 நாளும், மார்கழி மாதத்தில் 30 நாளும் ஆண்டாளுக்காக பாசுரம் பாடுவாங்க. ஆண்டாளுடைய பாடல்கள் இருக்குது. அதில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு ஒன்று வரும். அதற்காக அக்கார வடிசெல்லாம் செய்து படைகள் படைக்கக்கூடிய ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பழக்கம் உண்டு. அன்றைய தினம், நாளைய தினம் கூடாரவள்ளி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சூரியன் புதன், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் ராகு. சொர்க்கவாசல் அல்லது பரமபத வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசியில் வரக்கூடிய இந்த நாளில் நாம் உள்ளே சென்று இறைவனை தரிசித்தால் அது நமக்கு புண்ணியத்தை தரும். இது சிறப்பாக இந்த விஷயங்கள் ஸ்ரீரங்கத்தில் நடக்கும். ராப்பத்து, பகல் 10 அப்படிங்கிற இந்த உற்சவங்கள் நடக்கும். இன்றைக்கி எல்லா கோயில்கள்லேயும் அது பண்ணுறாங்க. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் உண்டு. திருமலை திருப்பதியில் நம் தரிசிக்கும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு ரொம்ப அருகாமையில் ஒரு சின்ன ஒரு பிரகாரம் இருக்குது. அது யாருமே நோட் பண்ண மாட்டீங்க. அது இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு 3 நாள் திறப்பாங்க. இப்போ 10 நாள் திறக்கிறதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதற்காகத்தான் சில தள்ளுமுள்ளுகள்லாம் ஏற்பட்டது, அந்த டோக்கன் கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயத்தில். ஸோ நம்மளும் தெய்வ பக்தியே இருந்தாலும் இந்த கூட்ட நெரிசல்களுக்கு கொஞ்சம் ஆளாகாமல் பார்த்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லோருக்குமே அந்த 3 நாளில் இறைவனை பார்த்து விட வேண்டும், அந்த துவாரம் வழியாக வந்து விட வேண்டும் என்ற ஆசை இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் நம்மளும் மற்ற விஷயத்தையும் பார்த்து கவனமாக தான் செல்லணும். குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாருமே கவனமாக இருங்க. இந்த நாளில் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று அந்த சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசித்து வந்தால் அது நாம் சொர்க்கம் செல்வோம் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளது. அனைவருக்கும் பெருமாள் ஆசி உண்டு. மேஷராசிக்காரர்களுக்கு மிக மிக அற்புதமான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு சந்திரன் சேர்க்கை. இந்த மேஷம், கடகம், சிம்மம், விருச்சகம், அப்புறம் மீனம், இதற்கெல்லாம் எங்கே குரு சந்திரன் சேர்ந்தாலும் அது மிகப்பெரிய யோகத்தை செய்யும். மிகப்பெரிய யோகம், கஜகேசரி யோகம். அது இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல நடந்திருக்கு. 2ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் சேர்க்கை. 11ஆம் இடத்துல சுக்கிரன் சனி சேர்க்கை. இது ஒரு அழகான சேர்க்கை. சுக்கிரனும் சனி சேர்க்கை
குரு சந்திரன் சேர்க்கை, இது ரெண்டுமே உங்களுக்கு இப்போது பிரமாதமான யோகத்தை செய்ய போகுது. தனஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்ந்துருக்கு, லாபஸ்தானத்தில் சனி சுக்கிரன் சேர்ந்துருக்கு. 2ஆம் இடத்துல ஒரு சுக்கிரன், அதாவது குருங்கிற ஒரு சுபகிரகம், 11ஆம் இடத்துல சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு சுபகிரகம். எப்படி இருக்குது பாருங்கள் கிரக அமைப்பு. மேஷ ராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருப்பீங்க, ஓஹோன்னு ஆயிடுவீங்க. அப்படி ஒரு பெரிய யோகம் இது. உங்களுடைய பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், வளர்ச்சி, முன்னேற்றம், அதை யாராலையும் தடுக்க முடியாது. டாப்புக்கு போகிற நேரம் வந்தாச்சு. இப்போ உங்கள் பிறவி கால ஜாதகமும் இப்போ வலுவாக இருந்தால் 100% ரிசல்ட். நல்ல நாள் இது. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 10ஆம் இடத்துல சனியோடு இணைந்திருக்கார். பிரமாதமான யோகம் இது. சுக்கிரனும் சனி பகவானும் இணைந்தால் அது மிகப்பெரிய யோகத்தை செய்யும். அதனால் உங்களுக்கு இப்போ அந்தஸ்து, கௌரவம் உயரும். அதே மாதிரி தொழிலில் ஒரு முன்னேற்றம். அதே மாதிரி நீங்கள் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கு உங்களுடைய அலுவலகத்தில் நல்ல பேர் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு எல்லாமே உண்டு. உங்களுடைய தேகபலம், மனோபலம் எல்லாமே சீராக இருக்கும். ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். தன வருவாய் அதிகரிக்கக்கூடிய நேரம். மிதுனராசிக்காரர்களுக்கு செலவுகள் இன்றைக்கி அதிகமாக ஏற்படும். இன்றைக்கி நாளைக்கெல்லாம் கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாக தான் இருக்க போகுது. கொஞ்சம் இல்லை, அதிகமாகவே செலவாக போகுது. ஏன்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம். அதன் அதிபதி சந்திரன். அவர் 12ஆம் இடம் அப்படிங்கிற விரயஸ்தானத்தில் உச்சமாகிறார். கூடவே குரு. அதனால் என்ன செலவு தான், அதிகமான செலவுகள். ஆனால் அது நல்ல செலவாக இருக்கும், பயனுள்ள செலவாக இருக்கும். நமக்கு யாராவது ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்கிறோம், அந்த பணத்தை நம்ம பிரதிபலி பார்க்காம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன புண்ணியம். அவர் ஆண்டாண்டு காலத்துக்கு உங்களை நினச்சி சொல்லிக்கிட்டே தான் இருப்பார். நீங்கள் தக்க சமயத்தில் ஒரு உதவி பண்ணீங்க சார், ஒரு 1,00,000 கொடுத்தீங்க, நான் மேலே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல பேர் தானே. அது மாதிரியான ஏதோ ஒரு புண்ணிய காரியங்களுக்கு செலவுகள் செய்வீங்க. இந்த நாள் நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். உங்கள் ராசி அதிபதி 11ஆம் இடத்துல உச்சம். கூடவே குரு சந்திரன் இணைவு 11ஆம் இடத்துல. மிகப்பெரிய யோகம் இது. அதே மாதிரி அந்த பாதக ஸ்தானாதிபதி சனியோடு இணைந்து 8ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் ஒரு விதத்தில் நன்மை. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் சனியும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார்கள். அதனால் வருமானத்துக்கு குறைவே இல்லை. உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். உங்களால் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். உங்களுடைய தேவை மற்றவர்களுக்கு எப்பயும் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிய வச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனந்தமயமான நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியும் 2-11 கூடிய கிரகமும் 5ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பான பலன். 5ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பான பலன். அதே நேரத்தில் விரையாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் இப்போ உச்சமாக இருக்கார். அதனால் கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அது தொழில் நிமித்தமான செலவுகளாக இருக்கலாம், அல்லது வெளிநாடு, வெளியூர் இது மாதிரியான ஒரு பயணங்களும் சில பேருக்கு ஏற்படும். அதில் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகும். இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். செலவுகளோடு நன்மை நடக்கக்கூடிய நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு நாள். தாயாருக்கு நன்மை, தாய் வழி உறவுகளால் நன்மை. உங்கள் நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம். பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய நண்பர்களின் சேர்க்கை உண்டு. யாரோ உங்களுக்கு ரொம்ப உதவி செய்யக்கூடிய குடும்பத்தில் பெரியவர்கள் அல்லது வெளிவட்டாரத்தில் நீங்கள் மதிக்கத்தக்க ஒரு நபர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அது உங்களுடைய குருநாதராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், வயதில் பெரியவர்களாக இருக்கலாம். லாபஸ்தானத்திற்கு உரிய கிரகம் உச்சமாக இருக்குது இப்போது. அது பிரமாதமான யோகத்தை செய்யும். அது 9ஆம் இடத்தில் இருப்பதால் தந்தை வழி உறவுகளாகவும் இருக்கலாம். ரொம்ப நல்ல நாள் இது. துளாராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சற்று கவனமாகத்தான் இருக்கணும். 8ஆம் இடத்துல சந்திரன் உச்சமாகி உட்கார்ந்துருக்கார். அதனால் கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருங்க. செயலில் அதிக ஸ்ரத்தையோடு செய்யணும். எந்த வேலையை செய்தாலும் கவனக்குறைவு ஏற்படும். இறை வழிபாடு சிறப்பான விஷயமாக இருக்கும். உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்கலாம். இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவது சிறப்பு. இருந்தாலும் ஒன்றும் பெருசாக கெடுதல் நடக்காது. ஏன்னா
சந்திரன் உச்சமாக தானே இருக்கார், குருவோடு சேர்ந்து இருக்கார் இல்லையா? அதனால் ஒன்றும் இல்லை. இந்த குருவும் சந்திரனும் இணைந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார்கள். அதனால் திடீர் வருமானம் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அதிகமான வருமானம் வரத்தான் செய்யும். அதே மாதிரி உங்கள் ராசி அதிபதி தொடர்ந்து 5ஆம் இடத்துல இருக்கார். அதனால் உங்கள் பெயர் பரிந்துரைக்கப்படும். அலுவலகத்தில் பதவி உயர்வுக்கான நேரம் இது. விருச்சக ராசிக்காரர்களுக்கு பிரமாதமாக இருக்குது கிரக அமைப்பு. உங்கள் ராசி அதிபதி 9ஆம் இடத்தில் 9க்குடைய கிரகம் உச்சம். அதாவது நீச்சல் நின்ற ஸ்தானாதிபதி உச்சமாகிறார். பெரிய யோகம் இது. விருச்சக ராசிக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்களெல்லாம் இப்போ கையில் பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு பிரமாதமான பலன். 9க்குடைய கிரகம் உச்சம். ராசி அதிபதி 9ஆம் இடத்தில் 9க்குடைய கிரகம் உச்சம். அதுவும் குருவோடு சேர்ந்து உச்சமாக இருக்கார். கஜகேசரி யோகம். விருச்சக ராசிக்காரர்கள் பிரமாதமான நிலைக்கு வந்துடுவாங்க. இப்போ அவங்களுக்கு லிஃப்ட் பட்டனை தட்டின உடனே 10th ஃப்ளோரில் நிற்கும். அந்த அளவுக்கு இப்போ ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய நிலையிலேருந்து ஒரு உயர்வு உண்டு. எந்த விதமான ஒரு பொருளாதார நிலையில் நீங்கள் இருந்தாலும் அதில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். கௌரவம், அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு உயர்வாக இருக்கக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் இன்றைக்கி கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் தான் இருக்கணும். ஏன்னா அஷ்டம ஸ்தானத்துக்கு உரிய கிரகம் சந்திரன். அவர் இப்போது 6ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். 8க்குடையவன் 6ஆம் இடம் சென்றால் அது நன்மை தான். இருந்தாலும் சந்திரன் உச்ச பலத்தோடு இருக்கார். நமக்கு, அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் அவ்வளோ நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் அல்ல. அவர் உச்சம் ஆகக்கூடாது. 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதாக இருந்தாலும் உச்சம் பெறுவது அவ்வளோ விசேஷமான பலனை செய்யாது என்பதால் சற்று எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். நம்ம உடைமை மேலே கவனமாக இருக்கணும். களவு போகலாம், திருடு போகலாம், ஏதாவது பொருட்கள். அதனால் வயிறு தொந்தரவான விஷயங்கள் வரலாம், வயிறு தொடர்பான உபாதைகள் வரலாம். உணவு விஷயத்திலும் கட்டுப்பாடு தேவை, கவனம் தேவை. மகர ராசிக்காரர்களுக்கு 7க்குடைய சந்திரன் உச்சம். மிகப்பெரிய யோகம். சுகஸ்தானாதிபதி 7ஆம் இடத்தில், 7க்குடைய கிரகம் உச்சம் 2ஆம் இடத்துல சுக்கிரன். இது எல்லாமே உங்களுடைய வசதி வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. நீங்கள் இப்போது ஒரு பழைய காரு சார், 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின காரு, எங்கள் அப்பா வாங்கின காரை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னீங்கன்னா, இப்போ ஒரு பிரமாதமான விலை உயர்ந்த ஒரு கார் வாங்குவீங்க. அந்த மாதிரியான ஒரு நேரம். ஒரு பெரிய அளவில் உங்களுடைய பொருளாதாரம் உயரக்கூடிய ஒரு நேரம். பெரிய அளவில் பொருளாதாரம் உயரக்கூடிய ஒரு நேரம். வருமானம் அதிகமாக வரும். குடும்பம் அமையும். சில பேர் வெளியூரில் வேலை செய்வாங்க. கணவன் ஒரு இடத்துல, மனைவி ஒரு இடத்துல இருப்பாங்க. மாதம் ஒரு முறை வந்து போகிறதுக்கு கூட நேரம் இருக்காது. ஏன்னா வேலை இல்லைன்னா சம்பளம் வராது. இப்போ ஒரே இடமா இருந்து வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று கூடக்கூடிய ஒரு நேரம். குடும்பமாக வாழ்ந்து நம்ம சேமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி கொடுத்துரும். இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்பு கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். 6ஆம் அதிபதி உச்சம். இந்த 6ஆம் அதிபதி உச்சமாகனா கொஞ்சம் கடன் வாங்குகிற மாதிரியான சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். திடீர்னு ஒரு அட்ராக்ஷனான ஒரு ஆஃபர் போட்டு, சார் நாங்களே லோன் கொடுக்குறோம், இந்த பொருளை வாங்கிக்கோங்க அப்படிம்பாங்க. நம்ம அந்த பொருள் மேலே ஆசைப்பட்டு லோன் தான் கொடுக்குறாங்களேன்னு வாங்கிட்டு அப்புறம் முடிப்போம். அந்த பொருளும் பிடிக்காது, ரிட்டனும் பண்ண முடியாது. வாங்கின இஎம்ஐ கட்டிக்கிட்டு தான் இருக்கணும். இந்த மாதிரியான சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். அதனால் ஆசையை கட்டுப்படுத்த வேண்டும். அதே மாதிரி உடம்புலையும் சில நோய் நொடிகள், ஏதாவது தலையை தூக்கலாம். அதனால் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ கிளைமேட்லாம் சரியில்லை. அதனால் கொஞ்சம் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. குளிர்ச்சியான உணவுகளால் ஏதாவது உபாதைகள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் இந்த நாள் சிறப்பான நாள். மீன ராசிக்காரர்களுக்கு அருமையான நாள். 5க்குடைய கிரகம் உச்சம். அதுவும் 3ஆம் இடத்துல உச்சம். கூட குரு, உங்கள் ராசி அதிபதி. 12ஆம் இடத்துல சுக்கிரன், சனி. நிறையா பேருக்கு இப்போ திடீர்னு ஏதாவது ஒரு வெளிநாட்டிற்கு போகிற வாய்ப்பு வரும். அல்லது வெளியூருக்காவது போயிடுவீங்க, வெளி மாநிலத்துக்காவது போயிடுவீங்க, அண்டை மாநிலமாவது போயிடுவீங்க. வேறு மொழி பேசக்கூடியவர்கள் இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அல்லது வெளிநாட்டிலிருந்தோ வெளியூரில் இருந்தோ வேறு மொழி பேசக்கூடியவர்கள் இடத்துல இருந்தோ உங்களுக்கு பணமோ அல்லது நல்ல செய்தியோ வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. சகோதர சகோதரிகளின் ஆதாயம் உண்டு.
உங்கள் ராசிக்கு 2 கூடிய கிரகம் நீச்சம் நின்ற ஸ்தானாதிபதி உச்சம். அந்த உச்சம் நின்ற வீட்டிற்குரிய கிரகம் 12ஆம் இடத்துல. அதனால் உங்களுடைய அயன சயன ஸ்தானமெல்லாம் பிரமாதமாக இருக்குது. ராஜபோகமான உணவுகளை உண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பல பேருக்கு இந்த நாள் யோகமான நல்ல நாள்.